Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல Sys Internal Suite இந்த டூலை பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட், மைக்ரோசாஃப்ட்டோட அபிஷியல் வெப்சைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா செட் ஆஃப் டூல்ஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ் வந்து இருக்கும். இதை யூஸ் பண்ணி டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரபிள் ஷூட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். லைக் வந்து நெட்வொர்க் லெவல்ல, ஃபைல் லெவல்ல, டிஸ்க் லெவல்ல இந்த மாதிரி டிஃபரெண்ட் கேட்டகரிஸ்ல நிறைய டூல்ஸ் வச்சிருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இருக்கிற எல்லா டூல்ஸுமே வந்து மைக்ரோசாஃப்டோட ஆத்தரைஸ் டூல்ஸ்னால நம்ம நம்பி யூஸ் பண்ணலாம். மேஜர் ரிப்பேர்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு சில டூல் இருக்குல்ல, அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் யுவர் Sigcheck. ப்ளீஸ் வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் Sys Internals அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து Sys Internal Suiteன்னு சொல்லி ஒரு லிங்க் வந்து ஃபஸ்ட்டே லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா Sys Internals பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கான டவுன்லோட் லிங்க்ஸும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் மோஸ்ட்லி என்னென்ன டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டில் இருக்க இந்த லிங்க்கை டவுன்லோட் பண்ணி இப்போ நான் வந்து இந்த லிங்க் தான் நான் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேனோ சர்வர்ஸ்க்கு. மோஸ்ட்லி இந்த விண்டோஸில் வந்து கண்டெய்னருக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த க்ளவுடில் சர்வர் வைக்கிறதுக்காக நேனோ சர்வர் யூஸ் பண்ணுவாங்க. ARM64ன்றது ஒரு தனி கைண்ட் ஆஃப் ப்ராசஸரு. அது கீழே இருக்கிறது டேரெக்டாக நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இந்த வெப்சைட் இல்லாமல். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த ஜிப் ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எல்லா டூலுமே லிஸ்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே Sys Internal Suiteல இருக்கிற டூல்ஸ். கிட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 160 ஐட்டம்ஸ் இருக்குது. அதாவது 80 டூல்ஸ் இருக்குது. இதில் 32 பிட்டுக்கு தனியாக, 64 பிட்டுக்கு தனியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம 80 டூல்ஸாக கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இதில் இருக்க எல்லா டூல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ட்ரபிள் ஷூட்டிங்காக தான் இருக்கும். அண்டு சில டூல்ஸ் வந்து மானிட்டரிங்காக இருக்கும். ஸோ இந்த டூல்ஸில் நம்ம அதிகமாக என்ன யூஸ் பண்ணுவோமோ அது மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா 80 டூல்ஸுமே வந்து நானும் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா Zoomit. ஸோ இந்த டூல் வந்து ப்ரெசன்டேஷன் அப்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் என்னென்னா ஒரு இடத்த ப்ரெசன்டேஷன் அண்டு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறப்போ ஒரு இடத்த ஜூம் பண்ணி காட்டுறதுக்கு இந்த டூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ Ctrl 1 குத்தினா அந்த இடம் வந்து ஜூம் ஆகும். அதே மாதிரி அந்த இடத்துல ட்ராப் பண்ணி காட்டுறதுக்கு Ctrl 2. அந்த இடத்துல சம்திங் டைப் பண்ணி காட்டணும் அப்படின்னா நீங்கள் Shift T கொடுக்கணும். அண்டு ஒரு பிரேக்குன்றது நம்ம வீடியோலாம் லைவ் கிளாஸில் அட்டன் பண்ணிங்கன்னா 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் பிரேக் கொடுவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங் அப்படியே ஓடிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து Ctrl 3. அண்ட் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பண்ண முடியும். அதுக்கு வந்து Ctrl 5. அண்ட் ஸ்னிப் எடுக்கிறதுக்கு Ctrl 6. ஸோ ஃபஸ்ட்டு Ctrl 6 கொடுக்குறேன். ஸோ Ctrl 6 கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஸ்னிப்பிங் டூல் மாதிரி வரும். இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்னிப் எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா Ctrl 1 வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி Ctrl 1 கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்த ஜூம் பண்ணி காட்டலாம். ஸோ இதே ஒரு இடத்துல நீங்கள் ஏதாவது ஹைலைட் பண்ணணும்னு நினச்சின்னா ஜஸ்ட் அப்படியே மவுஸை கிளிக் பண்ணி ஹைலைட் கொடுத்திங்கன்னா ஹைலைட் ஆகிடும். அண்டு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா Shift T கொடுத்திங்கன்னா அப்படியே இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்படியே டைப் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்கேப் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜூம் அவுட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஜூம் இன் பண்ணாமலே மார்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா Ctrl 2 கொடுத்து அப்படியே மார்க் பண்ணலாம். ஸோ Ctrl 2 கொடுத்த மாதிரி ரெட் கலர் சிம்பிள் காட்டும். இதை யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே இங்கே Shift T கொடுத்து அப்படியே நீங்கள் ஜூம் இன் பண்ணாமலே டைப் பண்ணி காமிக்கலாம். எஸ்கேப் குத்தினா பேக் டு நார்மல் வந்துடும். ஸோ Ctrl 3 குத்தினா பிரேக் டைம். ஸோ இந்த மாதிரி பிரேக் டைம் ஓடும். ஸோ இது நீங்கள் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா இதை பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி டைம் ஓடும். ஸோ இதுக்கு வந்து Ctrl 3 அகைன் எஸ்கேப் குத்தினா நார்மல் வந்துடும். ஸோ இந்த 10 மினிட்ஸ் டைமை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். Zoomit ஓப்பன் பண்ணிங்கன்னா பிரேக்குன்னு ஒரு டேப் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டைம் ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அட்வான்ஸில் பேக்ரவுண்ட் ஆப்ஷன்லாம் மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா Ctrl 5. நான் ஆல்ரெடி இப்போது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டிருக்கனால இது வந்து என்னால் ஷோ பண்ணி காட்ட முடியாது. ஸோ அவ்வளோதான் இந்த Zoomit டூல். ஸோ TCP View இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நம்ம சிஸ்டமில் என்னென்ன TCP போர்ட் வந்து ஓப்பனில் இருக்குது அண்ட் எங்கெல்லாம் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு, எங்கெல்லாம் TCPக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ எந்தெந்த சர்வீஸ் இன்க்ளூடிங் விண்டோஸ் சர்வீஸ் இருக்குல்ல, அது வந்து என்ன TCP போர்ட் யூஸ் பண்ணுது அந்த இன்ஃபர்மேஷனும் பார்த்துக்க முடியும். நம்ம ஏதாவது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறோம், ஸோ ஏதாவது ஃபைல் பிளாக் ஆகுது, இல்லை வெப்சைட் ஓப்பன் ஆகலை அப்படின்னா போர்ட் வந்து பிளாக் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணுறதுக்கும் இந்த டூல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பர்டிகுலர் டூலில் நம்ம செக் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா ரைட் சைடில் சர்ச் இருக்கும். அதை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா எஸ்டாப்ளிஷ்டுன்னு காட்டும். கனெக்ஷன் வந்து பிளாக் ஆகுது இல்லை கனெக்ஷன் வந்து வெயிட் பண்ணுன்னா அந்த இடத்துல வெயிட்டுன்னு காட்டும். ஸோ எந்த TCP போர்ட் வந்து நம்ம மிஷினில் ஓப்பன் பண்ணுறோம் அண்ட் எங்கே இருக்க TCP ரிமோட் மிஷினில் என்ன TCP போர்ட் ஓப்பன் பண்ணுறோமோ அதோட IP அட்ரஸ் கொண்டு காமிக்கும். ஸோ இந்த TCP ரிலேட்டடாக போர்ட் ரிலேட்டடாக இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறப்போ அதை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இந்த டூல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகுது சிஸ்மான்ற டூல். ஸோ சிஸ் இன்டர்னல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தான் ஹை ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ சிஸ்டம் மானிட்டர் அதுதான் இந்த டூலோட அப்ரிவேஷன். ஸோ கண்டினியூஸாக நம்ம சிஸ்டமில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டியுமே வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ப்ளஸ் அதை வந்து லாகாக க்ரியேட் பண்ணி ஈவெண்ட் வியூவருக்கு வந்து சென்ட் பண்ணிடும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஈவெண்ட் வியூவர் வந்து க்ரியேட் ஆகும். அதுமாதிரி ஒரு தனியாக ஒரு ஈவெண்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா CLI பேஸ்டு டூல். ஃபஸ்ட்டு இந்த டூல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு வந்து கமெண்ட் ப்ராம்ப்டை எலிவேஷன் மோடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எலிவேஷன் மோடில் ஓப்பன் பண்ணி அந்த சிஸ்மான் எந்த டேரக்டரியில் இருக்கும் அந்த டேரக்டரிக்கு CD கொடுத்து நம்மளோட சேஞ்ச் பண்ணிக்கோங்க டேரக்டரியை. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சிஸ்மான் -i என்ட்ரு குத்தினா சிஸ்மான் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் ஆனோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதோட வெர்ஷன் அண்டு இன்ஸ்டால் ஆகிடுச்சா இல்லையான்ற ஸ்டேட்டஸ் வந்து காமிச்சிட்டு சிஸ்மான் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணுற எல்லா ரெக்கார்டுமே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது எல்லா ஆக்டிவிட்டியுமே கேப்சர் பண்ணும். நீங்கள் ஃபைல் க்ரியேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணுறது, சம்திங் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த ஈவெண்ட். ஸோ இது மாதிரி எல்லா ஈவெண்ட்டுமே மானிட்டர் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 30 ஈவெண்ட்ஸ் வந்து இந்த இதில் வந்து கேப்சர் ஆகும். ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஈவெண்ட் இவரில் போய் பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு நோட் பேட் க்ரியேட் பண்ணி அதில் சம் ஃபைலை வந்து சேஞ்ச் பண்ணி அதை வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். அண்ட் சேம் அகைன் அந்த நோட் பேடை வந்து டெலீட்டும் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஈவெண்ட் வந்து எங்கே கேப்சர் ஆகுது, என்ன பாயிண்ட் ஆஃப் நேமில் கேப்சர் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போது ரனில் போய்ட்டு ஈவெண்ட் VWRன்னு டைப் பண்ணி என்ட்ரு குத்தினா ஈவெண்ட் வியூவர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஈவெண்ட் வியூவர் ஓப்பன் ஆகிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் சொல்லி ஒரு கேட்டகரி இருக்கும், அப்ளிகேஷன் அண்ட் சர்வீஸ். ஸோ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோடனே மைக்ரோசாஃப்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா Sysinternals Sysmon ஆப்ரேஷன் சொல்லி ஒரு தனி ஈவெண்ட் இருக்கும். ஸோ அந்த ஈவெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணினா நீங்கள் என்னென்ன டாஸ்க் வந்து லாஸ்ட்டாக நடந்ததோ அது எல்லாமே வந்து கேப்சர் ஆகிருக்கும். ஸோ இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா Sysmonன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஆப்ரேஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து கேப்சர் ஆகிருக்கும். ஸோ ப்ராசஸ் டெர்மினேட்டட், ப்ராசஸ் கிரியேட்டட். இந்த ஈவெண்ட் ID 1 வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் கிரியேட் பண்ண வரும், 5 டெர்மினேட்டு, 3 வந்து எக்ஸிக்யூஷன். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஈவெண்ட் ஐடிக்கும் ஒரு நேம் இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் நம்ம க்ரியேட் பண்ண ஈவெண்ட் ஐடி எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் ஆச்சுன்னா. ஸோ இது வந்து நோட்பேட் நம்ம ஓப்பன் பண்ணுது, கமெண்ட் ப்ராம்ப்டில் notepad.esன்னு சொல்லி ஓப்பன் பண்ணோம். கீழே வந்து அது என்ன யூஸரு என்ன டேரக்டரியில் ஓப்பன் பண்ணோம். ஸோ internal Suite வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் அண்டு யூஸர் கூட காமிக்கும். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஈவெண்ட்ஸ் வந்து இது கேப்சர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் ஐடிலாம் எதை அட்ரஸிங் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் Sysinternals டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த சைட்லேயே போனீங்கன்னா எல்லா டூல்ஸை பற்றியுமே எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அதில் Sysmonன்ற டூலை நீங்கள் டைப் பண்ணி இதோட ஈவெண்ட்ஸ் டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ண அந்த சைட்டுக்கே போகிறோம். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபில்ட்ரு இருக்குல்ல, இங்கே வந்து Sysmon டைப் பண்ணி சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரைட் சைடில் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை பற்றின இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த சர்வீஸ் அண்ட் கண்டினியூஸாக வந்து மானிட்டர் பண்ணி லாகை வந்து ஈவெண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணினே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த டூலோட மெயின் பர்பஸ். ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து சர்வீஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி நிறைய விஷயம் வந்து கேப்சர் பண்ணலாம். நம்ம சும்மா இப்போ ஒரு ஃபைலை மட்டும் க்ரியேட் பண்ணி டெலீட் பண்ணி பார்த்தோம். ஸோ இதை அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்டு, இதை வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல் மாதிரி பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஈவெண்ட் ஐடி பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராசஸ் க்ரியேஷனுக்கு 1, கனெக்ஷன் க்ரியேஷனுக்கு 3. ஸோ இந்த மாதிரி எல்லா ஈவெண்ட் ஐடியுமே கொடுத்துருப்பாங்க. கிட்டக்கிட்ட ஐ திங்க் ஒரு 30 ஈவெண்ட் ஐடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள் 1 to 29 வரைக்கும் இருக்குது. ஸோ 29 ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ 29 கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து இது மானிட்டர் பண்ணும். ஸோ இந்த SIG செக்னு இருக்குது பார்த்திங்களா, இது வந்து சிக்னேச்சர் செக். ஒரு அப்ளிகேஷன் வந்து பப்ளிஷ்ட் அப்ளிகேஷனாக இல்லையான்னு சொல்லி இந்த சிக்னேச்சர் வச்சு தான் வேலிடேட் பண்ணுவாங்க.
இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் மானிட்டரில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணுறப்போ இதை பற்றி பார்ப்போம். ஸோ RDCMAN இந்த டூல் எதுக்கு பார்த்திங்கன்னா மல்டிபிள் சர்வர் வந்து நம்ம ரிமோட் எடுத்து மேனேஜ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ நார்மலாக MSTC போட்டு RDP எடுக்கிறப்போ மல்டிபிள் சர்வர் எடுத்தோம்னா எத்தனை சர்வர் இருக்குமோ அத்தனை விண்டோ வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதுபோல் இங்கே வந்து இந்த சாஃப்ட்வேரில் செக்ஷனில் போய் கனெக்டிவ் கொடுத்துட்டு யூசர் நேம் IP அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அந்த சர்வர் வந்து ரிமோட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் சர்வர் ரிமோட் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ரிமோட் எடுத்த சர்வர்ஸ் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நேம் IP வைஸ் லிஸ்ட் ஆகும், ரைட் சைடில் அதுக்கான கன்சோல் வந்து வரும். ஸோ கன்ஃபியூஷன் இல்லாமல் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் மானிட்டர்னு இருக்குது, அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது. ஸோ ரெண்டும் கிட்டே சேம் தான். ஸோ நம்ம ப்ராசஸ் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராசஸ் ரன்னிங் ஆகுதோ அதை காட்டும், லைக் டாஸ்க் மேனேஜர் மாதிரியே. அண்ட் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதோட கம்பெனி ID காமிக்கும், கம்பெனி நேம். அதுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வெரிஃபை சிக்னேச்சர் காட்டும் லாஸ்ட்டு காலமில். ஸோ இந்த வெரிஃபை சிக்னேச்சர்ன்றது வந்து பப்ளிஷ்ட் அப்ளிகேஷனாக இல்லையான்னு வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ பப்ளிஷ்ட் அப்ளிகேஷனாக அது யார் பப்ளிஷரோ அதை காட்டும், அன்பப்ளிஷ்டுனா அந்த இடத்துல வந்து எதுவுமே காமிக்காது. ஸோ இந்த மாதிரி அன்பப்ளிஷ்டாக இருக்கிறது மோஸ்ட்லி சர்வீஸாக இருக்கும், விண்டோஸ் சர்வீஸாக இருக்கும். அப்படி இல்லைனா ஏதாவது விண்டோஸோட ஸ்டார்ட் அப் ஐட்டம் இல்லை ரெஜிஸ்ட்ரி வேல்யூவாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு EXE ஃபைல் வந்து ரன் ஆகி அது எந்த நேமுமே காமிக்கல அப்படின்னா அது கண்டிப்பாக மெலிசியஸான சாஃப்ட்வேராக தான் இருக்கும். ஸோ அதை வந்து எவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் பண்ணுமோ அதுக்கான ஆக்ஷன்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூலோட மெயின் ப்ரப்போஸ். அண்ட் இப்போ ஏதாவது ஒரு ப்ராசஸ் நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். லைக் அதோட த்ரெட் ஐடின்றது அந்த ப்ராசஸில் ஃபாலோ பண்ணுற ஒரு சில எக்ஸிக்யூஷன், ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராசஸ். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறமேட்டா அது என்னென்ன த்ரெட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. அண்டு TCP IPயில் போனீங்கன்னா அது ஆல்ரெடி என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்க, எந்த போர்ட்டுக்காக வெயிட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன், ஓவராலாக பர்ஃபார்மன்ஸில் என்ன எவ்வளோ CPU எவ்வளோ மெமரி, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும். பேஸ்ட் அப் பண்ணுறது அது வந்து தேவைப்படுற சாஃப்ட்வேராக அது எந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் எடுத்து ஈஸியாக அதை வந்து கில் பண்ண முடியும். ஸோ பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து நீங்கள் கில் பண்ணணும், இதான் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை சர்ச் பண்ணி கில் பண்ண முடியும் இதில். ஸோ சேம் லைக் டைட் இதே மாதிரி இருக்கிற இன்னொரு டூல் தான் நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் மானிட்டர். ஸோ இந்த டூலில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரி லெவலில் வந்து செக் பண்ணிக்க முடியும். லைக் ஒரு EXE ஃபைல் வந்து ரன் ஆகுது, ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுது அப்படின்னா அதோடைய ரெஜிஸ்ட்ரி பார்ட், அப்படி இல்லாட்டி அந்த EXE ஃபைலோடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் இது வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம சம் மெலிஷியஸ் சாஃப்ட்வேர் ரன் ஆகுது, அது எங்கே ரன் ஆகுதுன்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு சில அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் அதோட வேல்யூ வந்து ரெஜிஸ்ட்ரியில் போய் உட்காந்துருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரி பார்த்து கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த டூல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆப்ரேஷன் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸரோட பர்பஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். லைக் அது வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணுறா, இல்லை மாடிஃபை பண்ணுறா, ரீடாக ரைட் பண்ணுறா, என்ன ஆப்ரேஷன் அது பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க முடியும். ப்ளஸ் வந்து நீங்கள் பர்டிகுலர் ப்ராசஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிங்கன்னா அது என்னென்ன ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்குது, ஐ மீன் என்னென்ன DL ஃபைல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கு அந்த ப்ராசஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். அதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது என்ன எக்ஸிக்யூட் பண்ணுறது, கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணால் அந்த கமெண்டும் வந்து கீழே மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஆல்சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருக்குது. ஃபில்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வெறும் ரெஜிஸ்ட்ரி பார்த்து மட்டும் பார்க்கணும்னா ரெஜிஸ்ட்ரி பார்த்து மட்டும் பார்க்கலாம். இல்லை EXEயோட பர்டிகுலர் லொக்கேஷன் மட்டும் பார்க்கணும்னா அந்த EXEயோட லொக்கேஷன் கூட நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் அந்த மேலே இருக்கிற ரெஜிஸ்ட்ரி கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரி வந்து ஹைட் ஆகிடும், வெறும் நீங்கள் லொக்கேஷன் மட்டும் பார்த்துக்கலாம். டிஸ்க் டு VHD இந்த டூல் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டிஸ்கை விர்ச்சுவல் டிஸ்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஹைப்பர்-V எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா VHD ஃபார்மேட் தான் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே லிஸ்ட் ஆஃப் வால்யூம் வந்து ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் க்ரியேட் கொடுத்தீங்கன்னா இது வந்து VHD டிஸ்காக கன்வெர்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் லேட்டராக நீங்கள் ஹைப்பர்-V VMல இதை டேரெக்டாக மவுண்ட் பண்ணி டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். CPU ஸ்டேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா CPU வந்து லோட் பண்ணி செக் பண்ணுறதுக்காக, அதாவது சிபிக்கு வந்து மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் கொடுத்துட்டு அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது, ஐ மீன் எவ்வளோ ப்ராசஸ் கொடுத்தா அது 100% யூட்டிலைசேஷன் போகுது அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை க்ரியேட் பண்ணி ப்ராசஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு டாஸ்க் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இல்லை பர்ஃபார்மன்ஸில் போனீங்கன்னா CPU % வந்து காட்டும். இன்னும் இப்போயே 90 காட்டுது. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்து காமிக்கும். இதில் வந்து இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோ டூல் தான், ஐ மீன் லோ ப்ராசஸ் தான். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணி ஆக்டிவ் கொடுத்தனா CPU வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லோட் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடும். லைக் வந்து இப்போது இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு
ஆக்டிவேட் கொடுத்தனா இது ஃபுல்லாகவே சிபி வந்து லோட் பண்ணிடும். ஸோ இந்த ப்ராசஸ் நான் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் சிபி லோடு வந்து இறங்கவே இறங்காது. ஸோ எவ்வளோ ப்ராசஸ் கொடுத்தா லோடு ஃபுல்லாக யூஸ் ஆகுது அண்டு வேறு ஏதாவது இம்பேக்ட் வருதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இந்த டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணோன்னா டிசேபிள் பண்ணோன்னா சிபி லோடு வந்து கம்மியாயிடும். ஸோ டீஆக்டிவேட் கொடுத்துட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சிபியோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து செக் பண்ணுறதுக்கு தான் இந்த டூல். ஸோ இந்த ஏடி ரீஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டூல் வந்து ஆக்சிடென்டலாக இப்போ ஒரு யூசர் வந்து டெலிட் பண்ணிட்டீங்க ஏடியிலேருந்து அப்படின்னா இந்த டூலை யூஸ் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடியில் வந்து டாம்ஸ்டோன் லைஃப் டைம் அப்படின்னு சொல்லி டாம்ஸ்டோன் ஆப்ஜெக்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி அதில் வந்து நம்ம டேட்டா பேஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஒரு 30 days 60 days அந்த மாதிரி. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா NTDS யூட்டிலிட்டின்னு ஒரு டூல் இருக்கும். அது வந்து ஒரு CLI டூல். அதை யூஸ் பண்ணி டேட்டா வந்து ரீஸ்டோர் பண்ண முடியும். இன்ஸ்டீட் ஆஃப் தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் Sysinternal சைட்லேயே போயிட்டு இந்த ஏடி ரீஸ்டோரும் குத்தினா இதை பற்றின டீப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏடி எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஏடி ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த NTDS மேலே இன்னும் 2-3 வே இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த வே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏடி ரீஸ்டோருன்ற டூலு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம செக் பண்ண முடியாது, ஏன்னா நம்மகிட்ட ஏடி வந்து இன்னும் டெஸ்ட் லேப் கிடையாது. ஒருவேளை ஃபியூச்சர் நம்ம ஏடி போட்டோம்னா அப்போ இந்த டூலை வந்து கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி வீடியோ பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த செட் ஆஃப் டூல்ஸ் நீங்கள் ஏதாவது டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஸ்டே டியூன், கீப் வாட்ச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். See you again.